ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சிம்ம ராசிக்கு ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே 8 மறைந்திருக்கிறார். உடன் சனி, அஷ்டம சனியும் இருக்கிறது. 2ஆம் தேதிக்கு பிறகு 4-9 கூடிய செவ்வாயும் சேர்வார். ஆக முக்கியமான உங்களுடைய ராசிநாதன் சூரியனும் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் சேர்ந்து சனியுடன் சேர்ந்து இருப்பதினால் 14ஆம் தேதி வரை சிம்ம ராசிக்காரர்களோ சிம்ம லக்னத்திற்காரர்களோ எதிலும் விழிப்பாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை காட்ட வேண்டும். எதையும் எடுத்தோம் கவித்தோம் என்று அவசரப்பட்டு எந்த வகையிலும் செய்யக்கூடாது. போட்டி போராமைகள், வம்பு வழக்குகள் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களை தேடி வரும். வாகனங்கள் நீங்கள் சரியான முறையில் ஓட்டும் பொழுதும் எதிரே வருவோர் தேவையில்லாமல் எப்படி பல நேரங்களில் இடித்து விடுகின்றார்களோ அப்படிப்பட்ட நடைமுறைகளெல்லாம் 14ஆம் தேதி வரை வருவதற்கு வாய்ப்பு உள்ளதால் சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் ஏதிலும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பது மிக தெளிவு. 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் 8 பயிற்சியாகி மேஷத்திலே சிம்மத்திலே சித்திரை மாதம் 1ஆம் தேதி அப்பொழுது உச்சமடைவார். அப்போது 1ஆம் வீட்டு பலன்கள் பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் குறையும். 1ஆம் வீட்டு பலன்கள் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவத்திற்கெல்லாம் எந்த விதமான சங்கடங்கள் இருக்காது. இருந்தாலும் 8 சனியும் செவ்வாயும் இருக்கிறார்கள் என்பதனால் புதிய முயற்சிகளை நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் தவிர்ப்பது உத்தமம். பண விஷயத்திலும் மற்ற விஷயத்திலும் எதிலும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்க. உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் புதனாகின்றார். அவர் 10ஆம் தேதி வரை 7 குரு பகவானுடைய பார்வை வாங்குகிறார். குடும்பத்தில் தன வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் வரவுக்கு மீறி செலவு இருக்கும். சனியும் செவ்வாயும் சேர்ந்து சூரியனும் சேர்ந்து 2ஆம் வீட்டை பார்க்கிறார்கள். அதுவும் குறிப்பாக சனி செவ்வாய் மட்டும் தனியாக பார்த்தால் யோகம். உடன் சனியும் சேர்ந்து பார்ப்பதனால் பலவிதமான சிக்கல்களும் குடும்பத்தில் குழப்பங்களும் வரும். ஆனால் 2ஆம் வீட்டு அதிபதிக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதனால் குடும்பத்தில் தன வருமானத்திற்கு எந்த விதமான குறைபாடு இருக்காது. சந்தோஷம் இருக்கிறதோ இல்லையோ சலசலப்பு இருக்காது என்பது ஆறுதலான விஷயம். 10ஆம் தேதிக்கு பிறகு 7 இருக்கக்கூடிய புதன் பகவான் 8 மறைவார். அப்போது அவருடைய பார்வையும் இங்கே வரும். அப்போது 8ம் 11ம் பரிவர்த்தனையாகும். பரிவர்த்தனை பிரகாரம் பார்த்தால் 11 புதன் ஆட்சியும் 8 குரு இருப்பதற்கு சமம். ஆனால் 8 நீசமாகிய 2ஆம் வீட்டை பார்ப்பதினால் எதிலும் குடும்பத்திலும் சரி, பண விஷயத்திலும் சரி, உங்கள் சொல்லிலும் பேச்சிலும் மிக மிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். இல்லையென்றால் நீங்கள் உங்கள் சொல்லாலே சென்று நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். ராசிநாதனும் மறைவு, 2-11 கூடிய புதனும் மறைவு, செவ்வாயம் மறைவு. இவர்கள் மறைவது மட்டும் இல்லாமல் உடன் சனியுடன் சேர்ந்து இருப்பது என்பது மிகப்பெரிய தலைவலியை கொடுக்கக்கூடிய விஷயமாகும். ஆனால் உங்களுடைய வில்லனே யார் என்றால் உங்களுடைய சொல்லுதான். சொல்லிலே நீங்கள் கவனமாக இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அமைதி அமைதி அமைதி. யாராவது எந்த விமர்சனம் உங்கள் மேல் இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலும் கூட காலம் பார்த்து கொள்ளும் என்று நீங்கள் அமைதியாக இருந்துவிட்டால் பெரிய பிரச்சனை இந்த மாதம் இருக்காது என்பதை தெளிவாக சிம்ம ராசிக்காரர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். ஆக எல்லா விதமான சிக்கல்களும் வருவதற்கு உங்களுடைய சொல்லே காரணமாக இருக்கும். ஆனால் அமைதியாக இருந்தாலே போதும். ஆனால் இந்த பரிவர்த்தனை யோகத்தினால் குடும்பத்திற்கு உண்டான அடிப்படை தேவைகளுக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது. எது வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் தைரியமும் வரும். அது ஏற்கனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. 14ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் உச்சமடைவதால் எந்த விதமான சங்கடங்களும் பெரிய அளவில் வராது என்பதும் ஆறுதலான விஷயம். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் சுக்கிரன். அவர் 9 நேரடியாக பார்க்கின்றார். 11 இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கிறார். எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு தைரியம் இருந்தால் அத்தனையும் வென்றுவிடலாம். 8 லட்சுமியிலே உயர்ந்த லட்சுமி தைரிய லட்சுமி என்று சொல்வார்கள். அந்த தைரிய ஸ்தானாதிபதியும் குருவும் சேர்ந்து பார்ப்பதனால் உங்கள் தைரியத்தினால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் வீரமும் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதரர்களும் நண்பர்களும் முழுமையாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். ஆனாலும் செவ்வாயினுடைய பார்வையும் அங்கு வீழ்கிறது. சனியுடன் சேர்ந்து பார்ப்பதனால் இளைய சகோதரர்கள் ஒரு பக்கம் ஒற்றுமை இருந்தாலும் சாதகமான தசாபுத்தி இருந்தால் பிரச்சனை இல்லை. உங்கள் சொந்த ஜாதகத்தில் சாதகமற்ற தசாபுத்தி நடந்தால் இளைய சகோதரருடைய வாழ்வில் அவர்கள் மூலமாக விரோதங்கள் அல்லது அவர்களுக்கு உடல்நலிவு மூலமாக வைத்திய செலவுகள், சண்டை சச்சரவுகள், முன்னோர்கள் தந்தை வகையில் உள்ள சொத்து பிரச்சனைகள், எப்போ சண்டை போட்டதற்கெல்லாம் காரணம் காட்டிக்கொண்டு பிரச்சனைகள், அன்று அதை சொன்னாயே இன்று இது சொன்னாயே என்று பழைய பகையெல்லாம் வைத்துக்கொண்டு வம்பாக சண்டைக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதுதான் செவ்வாயுடன் சனி சேர்ந்த பலன். அவருடைய பார்வையும் 8ஆம் பார்வையாக கிடைக்கிறது. இருந்தாலும் சுக்கிரன் குருவினுடைய பார்வையால் பெரிய அளவில் பாதிப்பு வராது என்பது சற்று ஆறுதலான விஷயமாகும். அதே வேளையில் 3 கூடிய சுக்கிர பகவான் 19ஆம் தேதிக்கு பிறகு அவர் 10 ஆட்சி பெறுவார். தான் வீட்டிற்கு அவர் ஆட்சி பெற்றாலும் அவருடைய ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் உங்கள் தைரியத்திற்கு மாதம் முழுக்க உங்களுக்கு பக்க துணையாக இருக்கும் என்பதே உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் செவ்வாய். அவர் 8 மறைந்து சனியுடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றார். படிக்கின்ற மாணவர்கள் கல்வியில் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த மாதம் முழுமையாக உடல் நலத்தில் ஆரோக்கியம் தேவை.
தாயினுடைய உடல்நலத்திலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனம் செல்லும்போது மிக மிக எச்சரிக்கை. கண்ட இடங்களில் உணவுகளை சாப்பிடக்கூடாது. எல்லா வகையான எச்சரிக்கையும் இருக்க வேண்டும். வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் விற்பவர்கள் வாங்குவவர்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஒருவன் ஏமாற்ற வரும்போது நாம் ஏமாறவில்லை என்றால் அவனுக்கு நஷ்டமில்லை. ஆனால் ஏமாந்து விட்டால் நமது வாழ்க்கையை தொலைந்துவிடும். அதனால் எல்லா வகையிலும் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சொத்து சுகங்கள், டாக்குமெண்ட்டு போன்ற விஷயங்கள், போலி டாக்குமெண்ட்டு, போலி பத்திரங்கள், போலி நகைகள், என்னென்னலாம் பொய்யான விஷயங்களோ எல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த சிம்மராசிக்காரருக்கு 4ஆம் வீட்டின் மூலமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதற்கு அடிப்படை காரணமே அவர் 4ஆம் வீட்டு அதிபதியாகி 8லே சனியுடன் சேர்ந்து இருக்கிறார். உடன் நீச்ச புதனும் இருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ளும். ஏதிலும் விழிப்பாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். குறிப்பாக தாயினுடைய உடல் நலத்திலும், பெரியவர்களாக இருந்தால் உங்கள் உடல் நலத்திலும் கூடுதலான கவனம் தேவை. உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் குரு பகவான். நல்ல வேளையாக 5ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் 11லிருந்து 5ஆம் வீட்டை பார்ப்பதாலும், செவ்வாயினுடைய பார்வை 4ஆம் பார்வை குருவுக்கு கிடைப்பதால், 5ஆம் வீட்டு பூர்வ ஜென்ம பலனாக 5ஆம் வீட்டு அதிபதி 5ஐ பார்ப்பதனால் தெய்வ கடாட்சம் பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கிறது. எந்த பிரச்சனை எவ்வளவுதான் இருந்தாலும் தலைக்கு வந்தது தலப்பாயோடு போய்விடும் என்பார்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும், புத்திசாலித்தனமும், அறிவுத்தனமும் அருமையாக இருக்கும். உங்களுடைய பிள்ளை இவ்வளவு பிரச்சனைகள் நடுப்புறம் உங்களுடைய பிள்ளைகள் வாழும் வளங்களும் வசந்தத்தை நோக்கி எதிர்காலம் ஏற்றமாக இருக்கக்கூடிய அமைப்புகளாகவும் போகும். அவர்கள் ஒரு சிலர் படிப்புக்காகவும், வெளியூர்களுக்காகவும், வெளிநாடுகளுக்காகவும் செல்லலாம். தாராளமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம். எந்த விதமான சிக்கலும் இருக்காது. பலருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியங்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதற்கு அடிப்படை காரணம் செவ்வாயினுடைய பார்வை குருவுக்கு கிடைப்பதும், அந்த குரு 5ஆம் வீட்டை பார்ப்பதும், 14ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் சூரியன் உச்சமடைந்து இருப்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். 6ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான் அவர் 8லே மறைந்து இருப்பதால் 6ஆம் வீட்டு கெட்ட பலங்கள், போட்டி, பொறாமை, வம்பு, வழக்கு, சங்கடம், தொல்லை, எல்லா விதமான கெட்ட பலன்கள், கடைசியில் சிறைச்சாலை, மரணம் உட்பட விஷயங்கள் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது போல ஒரு பக்கம் அஷ்டம சனி இருந்தாலும் 6 கூடியவர் 8லே மறைந்து விட்டார் என்பதனால் 6ஆம் எல்லா எதிர்ப்புகளும் உங்களை விமர்சனம் செய்வதெல்லாம் உங்கள் முதுகுக்கு பின்னால் இருக்குமே தவிர நேரடியாக இருக்காது. நேரடியாக பார்த்தால் உங்களை எல்லாம் வணக்கங்க, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சிரித்து நடிப்பார்களே தவிர உண்மையான முகத்தை காட்ட மாட்டார்கள். ஆக யாரையும் நீங்கள் நம்பக்கூடாது. எதிலும் விழிப்பாக இருக்க வேண்டும். இவர் நம்பகத்தன்மை உடையவர் என்று முழுமையாக யாரும் நம்பிவிடக்கூடாத காலகட்டம் என்பதில் கவனத்தில் கொள்க. உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் சனி பகவான். 7 ஆரம்பத்திலே புதன், ராகு, ஒரு நாள் மற்றும் செவ்வாய் இருக்கின்றார். குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது. சுக்கிரனும் சாதகமாக இருக்கின்றதால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும், அந்யோன்யம் இருக்கும். அதே வேளையில் திருமணமாகாது இருக்கின்றவர்களுக்கு பெண்ணோ பிள்ளையை பார்க்கும்போது மிகவும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டும். இல்லையென்றால் தவறுதலான மனிதர்களை, தவறுதலான ஆளை நாம் தேர்வு செய்து விடுவோம். ஆணாக இருந்தாலும் பெண்ணை, பெண்ணாக இருந்தாலும் ஆணை. அதிலும் விழிப்பாக இருக்க வேண்டும். ஜாதகத்தை மட்டும் கண்மூடித்தனமாக நம்பாமல் குடும்ப பின்னணியும் அவருடைய பழக்க வழக்கங்களும் நேரடியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்களும் இளம்பெண்களுக்கும் தவறுதலான பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் ஆளாகி விடுவார்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். மிக எச்சரிக்கையான காலகட்டமாகவும் இது அமையும். உங்களுடைய ராசிக்கு 8 கூடியவர் குருவாகின்றார். அவர் 11லே 10ஆம் தேதிக்கு பிறகு 11 கூடிய புதன் 8லே இருக்கின்றார். 8ம் 11ம் பரிவர்த்தனை, பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத தனப்பிராப்தியோ, எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டமோ அல்லது குருட்டு அதிர்ஷ்டமோ இந்த பரிவர்த்தனை மூலமாக ஒரு சிலருக்கு வரலாம். சொந்த ஜாதகத்தில் தசாபுதி சாதகமாக இருப்பவர்களுக்கு. இல்லை என்றால் எதிலும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். தந்தையினுடைய உடல்நிலை, உங்களுடைய உடல்நிலை புதிய முயற்சியை தவிர்க்கும். யாரையும் நம்பி பணம் தரக்கூடாது. வண்டி வாகனங்கள் செல்லும்போது 100% எச்சரிக்கை. இரவு பயணங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என்பதே அடிப்படை விஷயம். உடைய ராசிக்கு 9 கூடிய செவ்வாய் அவர் 2ஆம் தேதிக்கு பிறகு 8லே மறைவதால் தந்தை உடல் நலத்திலும் தந்தை உறவுகளிடத்திலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற பிரச்சனைகள் வரும், வம்பு வழக்குகள் வரும். கவனத்தில் கொள்க. 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் உச்சமடைவதால் பெரிய சங்கடங்கள் இருக்காது. இருந்தாலும் உறவுகள் பெரிதாக பூத்து குலுங்காது. எதிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால்தான் உறவை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதை கவனத்தில் கொள்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் சென்று வணங்கலாம். மகான்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வணங்குவது பெரிய பிரச்சனை இல்லாமல் தப்பித்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகளாக ஆகும். உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் சுக்கிரன் ஆவார். அவர் ஆரம்பத்திலே 9லே தர்ம கர்ம யோகத்துடன் இருக்கிறார். பிறகு 19ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி செய்வார். எந்த பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும், தொழிலோ வேலையோ பெரிய பலமாக இருந்தால் எல்லா பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஒரு மனிதனுக்கு இயற்கையாக வந்துவிடும். பரபரப்பான தொழில் நடந்தாலே மற்ற பிரச்சனைகளாம் தானாக விலகிவிடும் என்ற நடைமுறையில் வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் தொழிலதிபர்களுக்கும் சரி, பணியில் இருப்பவர்களுக்கும் பெரிய சங்கடங்கள் வராது. ஒரு தொழில் வெற்றியை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம் இந்த சமுதாயத்தில் இருக்கும் என்பதே ஒரு நல்லதொரு விஷயமாக அமைகின்றது. உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் புதன். ஆரம்பத்திலே 7ம்
பிறகும் அவர் 8 நீசமடைந்து பரிவர்த்தனையாகி இருக்கின்றார். 8 11 பரிவர்த்தனை. மூத்த சகோதரர் வகையில் ஒரு சில நன்மைகள் நடக்கலாம். அவர்களால் ஆதாயம் உண்டு. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். முதல் திருமணம் சரியாக இல்லாதவர்களுக்கு 2ஆம் திருமணம் நல்லபடியாக அமையலாம். இருந்தாலும் மோசமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு சகோதரரிடத்தில் பாதிப்பு வரலாம். மற்றவர்களுக்கு பிரச்சனை இல்லை. செவ்வாயினுடைய பார்வை 11ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனாலும் அங்கு இருக்கக்கூடிய குருவுக்கு கிடைப்பதனால் ஒரு சில எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டமும் உங்கள் பக்கம் வெற்றியும் வீச தொடங்கும் என்பதும் உங்களுக்கு ஆறுதலான விஷயமாகவே அமைகின்றது. உடைய ராசிக்கு 12 கூடியவர் சந்திரன். அவர் 4 கிரகம். அவர் குரு சந்திரனுடைய சம்பந்தப்படும் போதெல்லாம் சுபவிரியங்களே ஆகும். மற்ற நேரங்களில் தேவையற்ற வீண் விரிய செலவுகள் ஆகும் என்பதில் கவனத்தில் கொள்க. ஆக உங்களுடைய ராசிநாதன் 8 ஆரம்பத்திலே 14ஆம் தேதி வரை இருப்பதனால் சிம்ம ராசிக்காரர்கள் எதிலும் விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். 14ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக நிலைமைகள் மாறி உங்கள் பக்கம் காற்று வீச ஆரம்பிக்கும் என்பது ஏப்ரல் மாதத்தினுடைய பலன்களாக அமைகின்றது. வணக்கம். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய வழிமுறைகள். முருகப்பெருமானை வணங்கலாம். முருகர் கோயிலுக்கு அருகாமையில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம். ஆஞ்சநேயர் சுவாமியை சனிக்கிழமை தோறும் வணங்கலாம். லட்சுமி நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம். ராம மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். வாய்ப்பு வசதி உள்ளவர்கள் சுந்தரகாண்டத்தை படிக்கலாம். இது வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ படத்தையும் வைத்து வணங்கலாம். சுந்தரகாண்டத்தை பாராயணம் அங்கிருந்தே நீங்கள் செய்யலாம். ராம மந்திரத்தை ஜபிக்கலாம். இதெல்லாம் மிக மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய அமைப்புகளாகும். குறிப்பாக சனி செவ்வாய் சேர்க்கைக்காக முருகரையும் ஆஞ்சநேயரையும் வணங்குவது விசேஷமான பலன்களை தரும். பலவிதமான சங்கடங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாட்டு முறையாகும். நன்றி, வணக்கம்.